Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி அடையாத மாணவர்கள் அடுத்து மறு தேர்வு எப்பொழுது என அறிந்து அதற்காக படிப்பதில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என நடிகரும் மாணவர்களுக்கான பயிற்சியாளருமான தாமு தெரிவித்துள்ளார். தேர்ச்சி அடையாத மாணவர்கள் ஒரே விஷயம் தான் பண்ணணும். அடுத்து எப்போ எக்ஸாம், ஜூலையா ஜூன் எண்டான்னு பார்த்துட்டு அதுக்குண்டான அப்ளிகேஷன், அதுக்குண்டான எஃபர்ட், வேறு எதுலையுமே கவனம் செலுத்தக்கூடாது. விரதம் இருக்கணும். இந்த ஜூலை மாதம் எக்ஸாம் வரைக்கும் அவங்க விரதம் இருக்கணும். என்ன விரதம்னா, வாட்ஸ்அப் விரதம், யூடியூப் விரதம், இன்ஸ்டாகிராம் விரதம், ஃபேஸ்புக் விரதம், அப்புறம் டிவி சீரியல் விரதம், சினிமா தியேட்டர் விரதம், இது எல்லா விரதமும் இருந்து வெறும் கல்விக்குள்ள மட்டும் போய் அந்த நாலேஜை உள்ள எங்கெல்லாம் மிஸ் ஆனீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு அடுத்தும் புது கொஸ்டின் பேப்பர் தான் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பழைய டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸை போய் மீட் பண்ணி அந்த பிளஸ்ஸிங்கை வாங்கி, ஏன்னா அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஜூலை மாதம் பாஸ் ஆகிட்டானாலே அந்த ஸ்கூலுக்கு 100% ரிசல்ட் வந்துடும். இன்னைக்கு கிடையாது 100%, ஒரு மாதம் கழிச்சு வாங்கி கொடுத்துடலாம். ஸோ பசங்களுடைய கவனம் ஃபுல்லாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஜூலை மாதம் அந்த தேர்ச்சியை எப்படி அடையணுங்கிறதுல அவங்க பயணம் அமையணுங்கிறது தான் என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் சொல்ற ஒரு அறிவுரையோ அட்வைஸோ. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.